அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் இரவு என்ற இரவுல நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானின் கடைசி 10ல் ஒற்றைப்படியில லைலத்துல் கத்ரை தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அடிப்படையில் இந்த 27 அன்னைக்கு போடுறோம்னு சொன்னால், சில சஹாபாக்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் ரமலானில் இருக்குது, கடைசி 10ல் இருக்குது. அதுவும் கடைசி 10ல் ஒற்றைப்படி இரவுல தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. அதுவும் ஒற்றைப்படியில் பிற 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. யார் இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தனிப்பட்ட சிறப்புன்னு பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் குரானை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 சஹாபாக்கள்கிட்ட குரானை கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 4ல் ஒரு நபர் தான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளோ மிகப்பெரிய சஹாபி. ஒரு சபையில் ஒரு கூட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, முழு குரான் இருக்கு இல்லையா, அந்த முழு குரானில் ஒரே ஒரு ஆயத்து எல்லா ஆயத்தை விட சிறந்த ஆயத்து, அது என்ன ஆயத்து தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முழு குரான் 6666 ஆயத்து இருக்குது. அந்த 6666 ஆயத்திலும் ஒரு ஆயத்து எல்லா ஆயத்தை விட சிறந்த ஆயத்து, தலை சிறந்த ஆயத்து, அதுதான் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சிறந்த உயர்ந்த ஆயத்து, எந்த ஆயத்து அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா சஹாபாக்களும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாயகமே, அந்த ஆயத்து குரான்ல சிறந்த ஆயத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அது எந்த ஆயத்துன்னு சொன்னா ஆயத்துல் குர்சி என்பதாக சொல்றாங்க. இப்போ நம்ம ஃபர்ல தொழில் ஓதணும் இல்லையா, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த ஆயத்துல் குர்சி தான் குரான்ல உள்ள எல்லா ஆயத்தை விட சிறந்த ஆயத்து அப்படின்னு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 தோல் பொசிஷன் தட்டி இல்மு சிறக்கட்டும், அல்லாஹ் இல்மு அதிகரிக்கணும்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்புலாம் இருக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்றாங்க, ரமலானுடைய கடைசி 10ல் ஒற்றைப்படியான இரவுல பிற 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. இதை கேட்ட இன்னொரு சில பேர் உபய் இப்னு கஅப் வந்து கேட்கறாங்க, நீங்க பிற 27 தான் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்றீங்க, ஆனா மிகப்பெரிய சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் லைலத்துல் கத்ர் இரவு எப்ப அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, வருஷம் ஃபுல்லா தஹஜ்ஜுத் தினமும் தொழுங்க, வருஷம் ஃபுல்லா தினமும் தஹஜ்ஜுத் தொழுங்க, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவுல ஒரு ரக்காத் தொழுதாலே 1000 வணக்கத்து சிறந்தது இல்லையா, 1000 ரக்காத்து சிறந்தது இல்லையா, அப்ப நீங்க தினமும் தஹஜ்ஜுத் தொழுதுன்னு சொன்னா அது கிடைச்சிரும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லி இருக்க நீங்க எப்படி குறிப்பிட்டு இந்த 27 சொல்றீங்க அப்படின்னு சில பேர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, அதுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் அமல் செய்ய ஆசைப்படுறாங்க, அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் இல்முல பரக்கத் செய்யட்டும். நல்லா தெரியும், இப்னு மஸ்ஊதுக்கு நல்லா தெரியும், ரமலான் 27 தான் பிற 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படி இப்னு மஸ்ஊதுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுன்னு உங்க அமல் செய்து தூண்டி இருக்காங்க என்பதாக சொல்றாங்க. ஆக இப்படி எல்லாம் நிறைய ஹதீஸ், நிறைய உலமாக்கள் கருத்து, நிறைய சாலிஹின்கள் கருத்துலாம் இருக்குது. இந்த 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஏன் அல்லாஹ் இதை மறைச்சு வச்சிருக்கலாம், வெளிப்படையா சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா, சில காரணங்களுக்காகவே நீ மறைச்சு வச்சிருக்கிறான். ஏன்னு சொன்னா, இந்த இரவுல கூட சில பேரு திருந்தாம கொள்ளாம வெட்டியா செவுத்துல உட்காந்துட்டு அரட்ட ஊர்ல கதை பேசுறது, உலக கதை பேசுறது, திருட்டு போன்ற செயல ஈடுபடுறது, விபச்சாரம், அந்த எல்லா மொபைல் வச்சுட்டு எல்லா கேம் விளையாடுறது, வீணா நாள்ல கழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய தண்டனை ஆயிடும். அல்லாஹ் வெளிப்படையா சொல்லியும் இந்த இரவை பயன்படுத்தாம அவங்க பாட்டு அசால்ட்டா கழிச்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் பெரிய தண்டனை கொடுத்துருவான். அவ்வளவு பெரிய இரவு, எவ்வளவு பெரியன்னு சொன்னா ஹைரும் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா அதுக்கு புரியுற மாதிரி சொன்னா 88 வருஷம் நீங்க தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மையை இந்த ஒரு நாள் நைட்ல அல்லாஹ் கொடுத்துருவான். 88 வருஷம் தொடர்ந்து தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இந்த ஒரே ஒரு நாள் இரவுல நீங்க தொழுதுங்க சொன்னா அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவான். இப்படிப்பட்ட இரவை சில பேர் பால் பண்ணிடுவாங்க, வீணாக்கிடுவாங்க, அப்படின்றதுக்காகவே எல்லாம் மறைச்சு வச்சிருக்கலாம். அது நமக்கு கைது தான், நல்லதுதான். வெளிப்படையா தெரிஞ்ச அமல் செய்யலாம், பெரிய குற்றம் ஆயிடும் இல்லையா. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க, ஒரு சஹாபி படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்லி அலியே அவர் எழுப்புங்க அப்படின்றாரு. தொழுகு டைம் ஆச்சு, எழுப்புங்க அப்படின்றாங்க. அப்ப அலிரன் எழுப்பி கேட்கறேன், நாயுமே நல்ல அமல்லாம் நீங்க விரைவா செய்வீங்க, அப்படி இருக்கும்போது அவரை நீங்களே எழுப்பிருக்கலாம் இல்லையா, ஏன்ட்ட ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சந்தேகத்தையான்னு கேட்கறாங்க. அவங்க மரியாதை இல்லாம கேட்கற அர்த்தம் கிடையாது, அவங்க தெரிஞ்சுக்கிட்டே கேட்கறாங்க. எல்லா அமலும் உயர்ந்து நீங்க தான் செய்வீங்க, என்ன எதுக்கு எழுப்ப சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே நான் அவரை எழுப்பி அவர் தூக்க கலக்கத்துல எந்திரிக்காம போயிட்டாருன்னு சொன்னா அவர் மிகப்பெரிய பாவி ஆயிடுவாரு, அல்லாஹ்வோட ரசூல் எழுப்பி அவர் மறுத்துட்டாருன்னா காபிரா போயிடுவாரு,
எனவேதான் நான் உங்களை எழுப்ப சொன்னேன். நீங்க எழுப்பி அவர் எழுந்திருக்கலாம், அவர் பாவியான ஆக மாட்டாரு, குற்றனா கிடையாது. ஆனா நான் எழுப்பி எந்திரிக்கலாம் சொன்னா அவர் பாவி ஆயிடுவார், காஃபீர் ஆயிடுவாரு என்பதாக சொல்றாங்க. அந்த அடிப்படையில லலிதக இரவு தெரிஞ்சு நீங்க அமல் செய்யாம போயிட்டீங்கன்னா பெரிய துர்பாக்கியசாலி. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இன்னொரு ஆயத்துல சொல்றாங்க, சில பெண்களுக்கு மாசம் மாசம் அந்த மாதவிடாய் ஏற்படும். இப்ப இந்த டைம்ல ஏற்படுச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இந்த லலிதக இரவு கிடைக்காம போயிடும் இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் தான், அடுத்த வருஷம் ஹையாத்தா இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க தப்பி போயிடும் இல்லையா. அதுக்குதான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஒற்றைப்படை இரவு நின்று தொழுங்க, உங்க நியத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துருவான். ஏதாவது இன்னும் ஒற்றைப்படை 21, 23, 25, 27, 29 இதுதான் லைலத்துல் இரவு. இன்னைக்கு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, சுத்தம் எல்லாம் ஆயிட்டாங்க சொன்னா முன்னாடியே தொழுதுருக்கலாம், அல்லது பின்னாடி வரக்கூடிய 29 சுத்தமாய் தொழுதாங்க சொன்னா அவங்க எல்லாம் அந்த நன்மையை கொடுத்துருவான். இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி எல்லாம் மறைச்சி வச்சிருக்கான் லைலத்துல் இரவு. இந்த இரவு அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹி ஹத்தா மத்தவி ஃபஜ்ர், சலாம் உண்டாகட்டும் சொல்றான். அந்த சலாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சலாமுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான் சொன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில துன்பமே கிடையாது, இன்பமும் இன்பம் தான், மகிழ்ச்சி தான், நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஃபிரௌன் அவனை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபிரௌன் அவ்வளோ கொடுங்கோலா இருந்தான். ஒரு கட்டத்துல ஃபிரௌன் கூட்டமும் நைல் நதியில மூழ்கி, இப்ப நையர்னே அந்த சமூக தராவி பயன்ல சொல்லி இருக்கிறேன். நீங்க ஃப்ரீயா நீங்க சொன்னா யூடியூப்ல போட்டு நம்ம பயனை கேட்கலாம், எல்லா பயனும் நீங்க கேட்கலாம். அப்போ ஃபிரௌன் கூட்டமும் நைல் நதியில அப்படியே மூழ்கடிச்சிட்டான். அல்லாஹ் மூழ்கின போது அப்ப அல்லாஹ் சொல்றான், சலாமுன் அலா மூசான்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இதுக்கப்புறம் மூசா கஷ்டம் கிடையாது. எப்போ அல்லாஹ் சலாமுன் மூசான்னு சொல்லிட்டானோ ஃபிரௌனோட கொடுங்கோல் ஆட்சி கிடையாது, ஃபிரௌனோட குடும்பம் கிடையாது, யாரும் மூசாவையும் சரி ஹாரூனும் சரி தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் சுகம் தான் அப்படின்னு அர்த்தம். சலாமுன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி நிறைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நேற்று தான் நம்ம பேசணும். நூஹோட கப்பல்னு சொல்லி பேசணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் தாவா பண்ணாங்க, யாருமே ஏத்துக்க. எல்லாம் ரப்பி லா ததர் அலலை மினல் காஃபிரின் தய்யாரா, ஒருத்தனமும் விட்டுறாதார, எல்லாத்தையும் அழிச்சு துவா செஞ்சாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் அழிச்சுட்டா. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றா சலாமுன் அலா நூஹ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த தொந்தரவும் கிடையாது, யாரும் காஃபிரால யாரும் எந்த தொந்தரவும் கிடையாது, சலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆயத்து சலாம் நாளா அலி யாசின், சலாம் நாளா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வேதனை, கடைசி நெருப்பு கொண்டதுதான் போட்டாங்க, நெருப்புல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நெருப்புல வெளியேறதுக்கு அப்புறம் சலாம் நாளா இப்ராஹிம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, அதுக்கப்புறம் இப்ராஹிம் எந்த துன்பமும் கிடையாது, இன்பம் தான். அதே மாதிரி அல்லாஹ் இந்த இரவுல உங்களுக்கு சலாம் உண்டாகிட்டு சொல்லிட்டான்னு சொன்னா நமக்கு அந்த சலாம் கிடைச்சின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எந்த துன்பமும் என்ன கஷ்டமும் கிடையாது. வந்தாலும் அது கஷ்டமா இருக்குது, அல்ல பனி போல லேசாக்கிடுவான் என்பதாக உலமாக்க விளக்கம் தராங்க. அதுக்குதான் இந்த சலாம் கிடைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த இரவு நீங்க நின்று வணங்குங்கன்னு சொல்றான். ஒரே ஒரு நாள் இந்த இரவு வணங்கி சொன்னா 88 வருஷம் நின்று வணங்கிடலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸலாஸ மௌத்தானதுக்கு அப்புறம் பூமிக்கு வரதே கிடையாது. 4 விஷயத்துக்காக வேண்டிதான் வராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த 4 விஷயத்துக்கு முதல் விஷயம், இந்த நேரத்துக்கு இரவு வராங்க, உங்களுக்கு சலாம் கொடுக்குது. யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வீட்டுல தொழுகிறாங்களோ, காட்டுல தொழுகிறாங்களோ, பள்ளிவாசல் தொழுகிறாங்களோ, இந்த நேரத்துக்கு யாரெல்லாம் தொழுகிறாங்களோ எல்லாத்துக்கும் சலாமை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சேர்க்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க, பூமியில வெக்கத்தை எதுக்குதான் பண்றாங்க, அநியாயம் சில பேர் அக்கிரமெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதனால அல்லாஹ்ல அவங்களோட கல்வி நல்ல வெக்கத்தை எடுத்துருவான். வெக்கத்தை எப்படி இருப்பான்னு சொன்னா நீங்க வெளிப்படையா பார்க்கலாம், வெளிப்படையா குடிச்சு ரோட்ல சுத்துவாங்க, ஏன்னா அவங்க வெக்கம் கிடையாது, அல்ல அந்த வெக்கத்தை பறிச்சுட்டான். எவனோ அரைக்குறை ட்ரெஸ்ஸோட போவாங்க, ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க திட்டினாலும் தெரியாது, அவங்க என்ன பேசாம விடிஞ்சு போய் கேட்டா நானா அப்படி பேசினேன், நான் அப்படி பேசிக்க மாட்டேன் பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அல்லாஹ் அந்த வெக்கத்தை எடுத்துட்டான். அவங்க செய்யல சொல்ல தெரியாது. இந்த மாதிரி அநியாயம் செய்யற இடத்துல அல்லாஹ் வெக்கத்தை எடுக்குதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இது ரெண்டாவது. மூணாவது, பூமியோட ஆற்றல் அல்லாஹ் தஆலா எடுத்துருவான். பூமிக்குன்னு ஒரு ஆற்றல். முந்தைய காலத்துலாம் ஒண்ணுமே இல்லை, ஒரு பழைய சிறு பச்சை மலை கடிச்சிட்டு அவ்வளவு வேலை செய்வாங்க, நைட்டு ஃபுல்லா அப்படியே அந்த விடிய சாப்பிட மாட்டாங்க, நல்லா உடம்புலாம் கல்லு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா 6 பேக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பழைய காலத்து உடம்பெல்லாம் பார்த்தா. அவங்க 6 பேக் ஜிம்முக்கு எக்ஸசைஸ் எல்லாம் செய்யல, அந்த ஆற்றல் பூமியோட விளைச்சல் எடுத்து சாப்பிட்டாங்க, அவ்வளவு ஆற்றலா தெம்பா இருந்தாங்க. இப்ப நம்ம காலத்துல என்னதான் சாப்பிட்டாலும் சரி பூமியிலே சத்து கிடையாது, பீஸா பர்கர் ஆன்லைன் மோகத்துல போய் சாப்பிடுறோம், எந்த சக்தி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டாங்க, பூமியோட ஆற்றல். இது மூணாவது. ஒன்னாவது, இந்த லைலத்துல் இதோட சலாம் சொல்றதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ரெண்டாவது, மக்களுடைய பாவம் அதிகரிக்கிறதுனால எப்பெல்லாம் பாவம் அதிகரிக்குது அப்பெல்லாம் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வெக்கத்தை எடுத்துருவான் மக்கள் உள்ளத்துல. மூணாவது, பூமியோட ஆற்றலை எடுத்துருவான். பூமியோட தன்மை விளைச்சல்ல எந்த தன்மை இருக்காது, கீரையா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும், வெங்காயம் இருக்கட்டும், முள்ளங்கியா இருக்கட்டும், பீன்ஸா இருக்கட்டும், எந்த காய்கறிக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஆற்றலே இருக்காது, ஏன்னா சக்தியே இருக்காது, ஏன்னா அல்லாஹ் பூமியை ஆற்றலை எடுத்துட்டான். இது மூணாவது. நாலாவது, மக்கள் பண்ற அநியாயத்தின் காரணமாக நீதியை எடுத்துருவான். பாக்குறோம் இல்லையா, எவ்வளோ வெளிப்படையா தெரியும்.
நியாயம் நம்ம மேலதான் இருக்கும், ஆனா அநியாயமான தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க சொல்லி அல்லாஹ் நீதத்தை பூமியில இருந்து எடுத்துருவான். அப்ப ஜிபில சமந்து நீதத்தை இருப்பாங்க. இதுக்காக இந்த 4 தன்மைக்காக தான் வராங்க. இதை முதல் தன்மை ரொம்ப முக்கியம். இந்த நாள்ல ஜிபில் இஸ்லாம் வராங்க, அதிகமா அமல் செய்யணும். ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1785 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு தடவை போகும்போது ஒரு கபூர்ல உட்காந்து ஒரு வயசான மூதாட்டி அழுதுட்டே இருந்தாங்களாம். போயிட்டே அல்பாயுஸ்ல போயிட்டே அவன் மகன் செத்து போயிட்டானா, ஒரு பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அல்பாயுஸ்ல போயிட்டே அழுதுட்டு இருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏமா அழுகுற, என்னம்மா என் பையன் செத்து போயிட்டான். அப்படியா, எத்தனை வயசுமா, அல்பாயுஸ் எத்தனை வயசுமா கேட்டா அந்த பாட்டியை சொல்லுதான் மூதாட்டி 500 வருஷத்துக்கு அல்பாயுஸ்ல போயிட்டேன்னு அழுகுதான். 500 வருஷம் அல்பாயுஸ் அழுகுதான். இது உண்மை, அது கதெல்லாம் கிடையாது, சரி தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆறுதல் சொல்றதுக்கேன்னு சொல்றாங்கன்னா, 500 வருஷத்துக்கே அழுகிறியம்மா, பின்னாடி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒருத்தன் வருவாங்க கடைசி காலத்துல. அவங்களோட வயசு 50க்கு 60 மத்தியில தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க 60க்கு 50க்கு 60 வயசு மத்தியில தான் அவங்க வயசு. அவங்களை காட்டிலும் இங்க 500 வயசு பெருசுதாம அழுகாதமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மூதாட்டி சொல்லிச்சா 50-60 வருஷம் தான் வாழ்வாங்களா, 2 சஜிதாலே சரியா போயிடுமே, இப்படி உளுந்து எந்தால 50-60 வருஷம் நமக்கு போயிடுமே, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேட்டுச்சா அந்த மூதாட்டி. அந்த அளவுக்கு நம்ம வயசு எல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டான். சில பேருக்கு எல்லாம் போனஸ் தான் கொடுத்துருக்கான். போனஸா தெரியுதா, 50-60 வயசை தாண்டி வாழ்றாங்க பாத்தீங்கன்னா போனஸ் எல்லாம் போனஸா கொடுத்துட்டான். ஒண்ணுமே இல்ல, மூசாவுக்கு கஷ்டம் கொடுத்தானே அவன் மௌத்தா போகும்போது அவனுக்கு 400 வயசு 500 வயசு அசால்ட்டா வந்துட்டு போனாங்க. அந்த வயசு நமக்கு கொடுக்கல அல்லாஹ் தஆலா. ஆது சமூக கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படியே மலையில கையில குடஞ்சி வீடு கட்டுவானலாம். நம்ம கை லைட்டா செவுத்து வச்சா நகம் பேர்ந்து போயிடுது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு 2 நாள் கை அப்படியே மாவு கட்டு தட்ட புத்தூர்ல போனா 3 நாள் கட்டு போடலாம், 3 கட்டு போடலாம், 3 மாசம் இங்க நடக்கூடாது, அசையக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, பேனா பிடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கையிலே விரல்லே மலையை அப்படியே நோண்டி வீடு கட்டுவானலாம். அந்த அளவுக்கு சக்தி நல்லா கொடுத்துருந்தான். நமக்கு ஆயிலும் கிடையாது, சக்தியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த ஒரே கிஃப்ட் இந்த ரயில்வே கைதிரவு தான். இதை நின்று நீங்க வந்தீங்க சொன்னா அல்லாஹ் தஆலா அவ்வளோ நன்மையை கொடுத்துருவான். சிம்பிளா நீங்க 15 வயசு, அதாவது வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 வயசு அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, ஏஜ் அட்டம் 15 வயசுக்கு மேல நீங்க ஒரு 50 ரயிலுக்கு இதில் நின்று தொழிட்டீங்க சொன்னா மூசா விட உங்க வயசு அதிகம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதிகமா வாழ்ந்த மாதிரி கணக்கு. ஒரு 50 ரயிலுக்கு ஒரு நாள் ஒரு ரயிலுக்கு இதில் கிடைச்சுன்னு சொன்னா 88 வருஷம். அப்ப 50 ரயிலுக்கு இதில்னா கணக்கு பண்ணி பாருங்க, கணக்குல அடங்காது. அத்தனை வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீங்க அழுது அதிகமா வாழ்ந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால இந்த இரவை பயன்படுத்திங்க, அதிகம் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்க தயாரா, அவன் கஃபூர், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், மன்னிப்ப தயாரா இருக்கான். நம்ம கேட்க தயாரா இல்ல. ரொம்ப நேரம் பேச நமக்கு டைம் இல்லை, ஒரு மாதிரி பேச நமக்கு ஆசையும் இல்லை. ஏன்னா நம்மளோட முத்தவழி சொல்லிட்டா சீக்கிரமா முடிச்சுங்க சொல்லிதான் மைக்கு கொடுத்துட்டு போனா நம்மள்ட்ட. அதனால சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். இன்னும் என்னன்னா அனுசரி இல்லாம அவங்க அறிவிக்கிறாங்க, ஒருத்தர் வராராம், வயதான கூணு உழுந்த மாதிரி தடி பிடிச்சி கிளவும் வராரு. நம்ம நினைக்குமே கூணு உழுந்த கிளவுனா 90 வயசுலாம் கிடையாது, 100 வயசுக்கு மேல கூணு உழுந்த மாதிரி வராராம். சலாசன் வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு சலாசன் கேட்கறாங்க. இந்த ஹதீஸ் அனசனை அறிவிக்கிறாங்க. அனசனை பக்கத்துல இருக்கிறாங்க. இப்ப சலாசம் உங்க எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான். இல்ல நான் வெளியில சொல்ல முடியாத வெக்கமான அருவருப்பான அசிங்கமான பாவத்தை செஞ்சுட்டா என்ன அல்லாஹ் மன்னிப்பானா? யாரு? கூணு உழுந்த கிழவன், கூணு உழுந்து போச்சு, நிக்க கூட சக்தி இல்ல, ரொம்ப தள்ளாடு கூண்டு குச்சி ஊண்டிட்டு வராரு. அவரு கேட்கறாரு, ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், ஏன்னா அல்லாஹ் மன்னிப்பானா? வெக்கமான பாவத்தை வெளியில சொல்ல அசிங்கமா இருக்கு, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானான்னு சல்லல்லாஹு சஹாபி அந்த கிழவர் கேட்கும்போது, மூதியவர் கேட்கும் போது சல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான், அவர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரா, நான் வாழ்க்கையில் ஒரு தடவை அல்லாஹ்னு கூப்பிட்டதே கிடையாது, என்னெல்லாம் மன்னிப்பானா? அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் அப்படின்னு சல்லல்லாஹு உறுதியா சொன்னதுக்கு அப்புறம் அவரு அல்லாஹ் அக்பர் கத்துறாராம். அனசு அறிவிக்கிறாங்க, சும்மா ஒரு தடவை கத்தலையாம், அவரு கண்ணுக்கு தூரம் போற வரைக்கும் அந்த சத்தம் சொல்லிக்கிட்டே போறாரு. அனசு சொல்றாங்க, நான் கடைசி வரைக்கும் சத்தத்தை கேட்டேன், என் அந்த சத்தம் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் கேட்டுட்டே இருந்த ரொம்ப தூரம் என்பதை அனசுல அறிவிக்கிறாங்க. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்க தயாரா இருக்கான். மனமுறி அழுகி கேளுங்க. ஒரு ஹதீஸ்ல வந்து ஒரு ஈயோட ரக்கம் இருக்கும் இல்லையா, அந்த ரக்க அளவும் கண்ணு ஒரு சொட்டு தண்ணி வந்துட்டு சொன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுவானா. ஈயே ஒரு சின்ன சைஸ் தான், அது ரக்க எவ்வளவு பெரிய சைஸ், அந்த ரக்க கண்ணுக்கே தெரியாது, அவ்வளோ சின்ன, அவ்வளோ மெல்லிசா, அவ்வளோ டாட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க கண்ணுல இருந்து அல்லாவுக்கு பயந்து அல்லாஹ் இந்த மன்னிச்சுட்டு சொல்லி கண்ணு ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா, கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு சொன்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க தயாரா இருக்கான். ஆனா அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, மனமூறி மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கிறான். சொல்லி கேளுங்க, அல்லாட்ட இந்த பாவம் செஞ்சு சொல்லி கேளுங்க. எத்தனையோ விஷயம் இருக்கு, நம்ம வெளிப்படையா சொல்ல முடியல. ஒண்ணுமே இல்லை, ஒரு நதியில போய் குளிச்சுட்டு இருந்துச்சுன்னா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவானா. சில சமுதாயம் அப்படிலாம் இருக்குது.
உண்டியில கத்தைய காசை போட்டா அல்ல ஆண்டவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான்னு சொல்லி சில சமுதாயம் இருக்கிறாங்க. உண்டியில காசு 10,000 போட்டா என் பாவத்தை மன்னிச்சிட்டான், ஒரு ஆத்துல குளிச்சு எழுச்சா பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல போய் ஒருத்தர் கூடுக்குள்ள உட்காந்துக்கிறாரு, என் பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு கேட்டோன்னே மன்னிச்சிட்டாரு பாவத்தை, மனுஷன் சொல்லி மன்னிச்சிட்டாரான். இந்த மாதிரி நம்ம பாவத்தை வெளிப்படையா சொல்லலாம் தேவையில்லை, மனுஷன்கிட்ட சொல்ல தேவையில்லை, மனைவிட்ட சொல்ல தேவையில்லை, பிள்ளைகிட்ட சொல்ல தேவையில்லை, அப்பாட்ட சொல்ல தேவையில்லை, யார்ட்டும் பாவத்தை சொல்ல தேவையில்லை. சொன்னா மதிக்க மாட்டானுங்க, கண்ணியம் போயிடும். அல்லாட்ட சொல்லி அழுங்க, அல்லா மன்னிக்க தயாரா இருக்கான். மிகப்பெரிய ஞானி சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய ஞானி. அவர் சொல்றாரா, ஒருவேளை அல்லாஹ்வுல மறுமையில உன் பாவத்துக்கு தீர்ப்பு உங்க அம்மா கொடுக்கட்டுமா இல்ல நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டா, என் அம்மா வேணாம், அல்லா நீயே கேளுன்னு சொல்லுவாங்க. அம்மா எவ்வளவு பாசமா இருப்பாங்க, எவ்வளவுதான் நம்ம தக்குவ செஞ்சு அம்மா நம்ம விட்டு கொடுப்பாங்களா உலகத்துல? அப்படிப்பட்ட அம்மா உனக்கு தீர்ப்பு வழங்கட்டுமா இல்ல அல்லா வாங்கி நான் தீர்ப்பு வழங்கணுமா கேட்டா நான் சொல்லுவேன், எங்க அம்மா வேணாம், அல்லா நீயே எனக்கு தீர்ப்பு செய்யன்னு சொல்லுவேன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நான் அப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அம்மா விட அவ்வளவு இறக்கம் போனவங்க தான் அல்லாஹ் தஆலா. ஆனா அல்லாட்ட மன்னிப்புக்கு அல்லா மன்னிக்க தயாரா இருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான சந்தர்ப்பம். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நின்று தொழுங்க, நின்று வணங்குங்க, தூக்கத்தை விட்டுருங்க. எவ்வளவு பேர் ஹராமான சரிக்கா தூங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கல்யாணம் வச்சு சொன்னா இரவு ஃபுல்லா விடிய உட்காந்து கதை பேசுறானுங்க, கேம் விளையாடுறாங்க, தூக்கமே வர மாட்டேங்குதுங்க, தூக்கமே வரலன்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு கிரிக்கெட் ஸ்டேஜ், அதுக்கு டிக்கெட் வாங்குங்க, மணிக்கான கியூ நின்று டிக்கெட் வாங்குறோம். எதுக்கும் ஹராமான சரிக்கா முடிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு முடிச்சிருங்க, அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய கிஃப்ட் தருவாங்க. நாளைக்கு எக்ஸாம், 10th எக்ஸாமுங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாத்துக்கும் முடிவு அல்லா வச்சிருக்காங்க. நீங்க படிச்சாலும் நீங்க படிச்சுதான் எழுத அவசியம், அல்லாம நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வச்சு எழுதுங்க, அல்லா நிச்சயம் பாஸ் ஆக்குவான், நல்ல மார்க்க தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருமையான சந்தர்ப்பம். தொடர்ந்து இபாதத் செய்யுங்க, அமல் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிப்பு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.